ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகளில் வார நாட்களில் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட வந்த கட்டண சலுகை நீக்கம். அரசு விரைவு பேருந்துகள் ஜூன் 15 வரை கட்டண சலுகை கிடையாது என அறிவிப்பு. அதாவது பார்த்திங்கன்னா, அரசு விரைவு பேருந்து பார்த்திங்கன்னா வார கடைசிகளில் பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா கட்டண சலுகை கொடுத்துருந்தாங்க. இந்த கட்டண சலுகை பார்த்திங்கன்னா இப்போது கிடையாது. கிட்டத்தட்ட ஜூன் 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா உடனடியாக அதாவது பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நீக்கலைங்க, ஒரு தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவுட் சோர்சிங் எனும் புதிய முறை. விரைவு போக்குவரத்து கழகங்களில் 1424 காலி பணியிடங்கள் உள்ளன. காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அரசு 60% அளவிற்கு 700 நபர்களை விரைவு போக்குவரத்து கழகங்களில் பணிக்கு எடுத்துவிட்டு மீதமுள்ள 600 பேரை அவுட் சோர்சிங் வெளி முகாமையில் இருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்கிற இதுவரை இல்லாத ஒரு புதிய முறை. தனியார் முதலாளிகள் பின் பற்றக்கூடிய மோசமான முறை. இதன் மூலமாக ஆட்களை எடுக்கிறோம் என்று டெண்டர் விட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை எந்த காரணத்தை கொண்டும் ஏற்க முடியாது. நிரந்தர பணி தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்களை அவர்களுக்கு கொடுக்கின்ற கூலி கூட சட்டப்படி ஆனது கிடையாது. ஏற்கனவே போட்டு இருக்கின்ற ஒப்பந்தத்தின்படி ஒரு ஓட்டுநருக்கு ஒரு நாள் சம்பளம் 930. குறைந்தபட்ச கூலி அதன் கணக்குப்படி ரூபாய் 730 கொடுக்க வேண்டும். அதையும் கொடுக்காமல் ரூபாய் 553 கொடுப்போம் என டெண்டரில் அறிவிக்கின்றனர். சட்டத்திற்கு விரோதமாகவும் நாங்கள் போட்டு இருக்கிற ஒப்பந்தத்திற்கு விரோதமாகவும் இது உள்ளது. பேருந்துகளை தனியாருக்கு என்று அறிவிப்பதை நாங்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். அமைச்சர் தனியார் மயம் என பேச்சுக்கு இடமில்லை என்று கூறுகிறார். ஆனால் நடக்கின்ற காரியம் அப்படி இல்லை. அறிவித்த 1000 கோடியை உடன் வழங்க வேண்டும். ஆகையால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். பேருந்துகள் முழுமையாக இயங்க வேண்டும். மக்களுக்கு வசதிகள் கிடைக்க வேண்டும். ஊதியத்தை முறையாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அமைச்சர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இது சொல்லியிருக்காங்க. அதாவது நிரந்தர பணியாளர்களை மட்டும்தான் நியமிக்கணும், தற்காலிக பணியாளர் அவுட் சோர்சிங் முறையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கான சம்பளம் முறையாக வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டிரைவர் கண்ட்ராக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.